வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப்பனீஸ் லவ் மூவி. யுவர் ஐஸ் டெல், உன் கண்கள் சொல்லும். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அலாரம் வச்சு எழுந்து வண்டியில டிராவல் பண்ணிட்டு வராரு. அவரோட கையை நோட் பண்ணிக்கோங்க, அதுல ஒரு மார்க் இருக்கும். காலையில அலாரம் வச்சு எழுந்து எங்கடா போறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கீழே இருக்க அந்த கேன்டீன்ஸ் எல்லாமே கேரி பண்ணிக்கிட்டு நடந்தே மாடியில ஏறி ஒரு ஃப்ளோர்ல வச்சுட்டு அங்க ஒரு லெட்டரை வச்சுட்டு திரும்ப கீழே வராரு. ஸோ இவருக்கான ஊதியத்தையும் தராங்க. அங்க இருந்து கிளம்புறாரு. ஜர்கன்லாம் போட்டுட்டு ஒரு அட்ரஸ் செக் பண்ணிட்டு ஃபாஸ்டா ஓடுறாரு. மழை வேற கூட்டுது. அண்ட் அந்த இடத்தையும் ரீச் பண்ணிட்டாரு. நான் தான் பார்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நீ லேட்டா வரனா ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. சாரி, என்கிட்ட ஃபோன் இல்லை. சரி, என் கூட வா. காலைல 5 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நிறைய பார்க்கிங் வண்டி வரும். இதுதான் நீ தங்க போற ரூம். இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு மேன் தான் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு, இங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு. நேத்து ராத்திரியோட எங்கேயோ ஓடி போயிட்டாரு. பட் அவர் நல்ல மனுஷன் தான். நீ உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ போயிட்டு உட்காந்து என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்காரு. சைட்ல டிவி பார்த்துட்டு இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரஞ்சு இருக்கு, ஸ்டீம்டு பன் இருக்கு, அண்ட் இது என்னோடது. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான பிரெட் இருக்கு. அது கொஞ்சம் அக்லியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க டின்னர்ல குடிக்கிறதுக்காக ஒரு ஜாப்பனீஸ் ட்ரிங்க். யார் அந்த பொண்ணு திடீர்னு எவ்வளவு எடுத்துட்டு வந்து தரா அப்படின்னு முன்னாடி இப்படின்னு பாக்குறாரு. இவன் வந்து லைட்டா நோட் பண்ணதும், எக்ஸ்கியூஸ் மீ, யார் இது? இங்க ஒரு ஓல்டு மேன் இருப்பாரு, அவர் எங்க? அவரு ஒர்க்கை குவிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு பதில தான் நான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப நான் கொடுத்தது எல்லாமே எதுக்கு நீ வாங்கின? திரும்ப கொடு அப்படின்னு இவ கலெக்ட் பண்ணிக்கிறா. டிவியில ஒரு டிராமா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஓல்ட் மேன் கூட சேர்ந்து நானும் பாப்பேன். ஆமா, அவருக்கு உடம்பு எதனா சரியில்லையா? அவர் இந்த வேலையை விட்டு குவிட் பண்ணதுக்கு அதான் ரீசனா இருக்கும்னு எனக்கு தோணல. சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். சாரி அபவுட் தட் அப்படின்னு எழுந்து கிளம்பி போறா. இப்பதான் நல்லாவே நோட்டீஸ் பண்றான். என்னடான்னு பார்த்தா அவ ஸ்டிக் வச்சு நடந்துட்டு போறா. மழை வேற நல்லா ஜோரா பேஞ்சுக்கிட்டு இருக்குமா. இவ அப்படியே அங்க நின்னுக்கிட்டு இருக்கிறத அவன் நோட் பண்ணிட்டு, மழை ஒன்னும் நிக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஓகேனா நீங்க எப்பயும் ஒரு டிராமா பாப்பன்னு சொன்னீங்கல்ல, அதை வேணா வந்து பாத்துட்டு இருக்கீங்களா? இப்போ டிராமா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ உங்களை நோட் பண்ணிட்டு டிராமாவை பார்க்க ஸ்டார்ட் பண்றான். அந்த டிராமால பேசுறாங்கல்ல, அதை வச்சு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கிரீனையுமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து ஏதோ கேட்கணும்னு வரான். அப்படியே முடிக்கிறான் பார்த்துட்டு. இப்போ டிராமாவும் பார்த்து முடிச்சுட்டு இவ கிளம்புறா. அது நீ வச்சுக்கோ, நீ சாப்பிடணும்னு விருப்பப்பட்டா. பாக்குறதுக்கு கொஞ்சம் பேடா இருந்தாலும் இது நல்லா இருந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு, ஓகேவா? இங்க இருக்க பிளான்ட் கின்மோக்யூசே இருக்குல்ல, இதுக்கு கண்டிப்பா நீ தண்ணி ஊத்த மறந்துடாத, அதை சாக விட்டுறாத. இப்ப பேசிட்டு கிளம்புறா. இப்ப ஹீரோ வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உள்ள போறாரு. அவ கொடுத்துருப்பாள் ஹீரோயின், அதை எடுத்து ஓபன் பண்ணி சாப்பிட்டு பாக்குறாரு. நல்லாவே இருக்குன்றதால இன்னும் சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு அவ சொன்ன செடி தெரியுமா, அந்த செடி பேர் தான் வந்து கின்மோக்யூசே. அதுக்கு வந்து ஒரு தண்ணி ஊத்துறாரு. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நம்மளுக்கே எப்படிரா அவள் குக் பண்ணுறா அப்படின்னு தான் தோணும். குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறா. அவள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஆஃபீஸில் இவ்வளோ மாதிரியே நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மேனேஜர் இருப்பான். அந்த ஆளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நல்லா ஒர்க் பண்ணுற இது மாதிரி தான் இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஷோல்டரை வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு போகிறான். இங்கே பாக்ஸிங் கோச்சிங் சென்டரை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒருத்தரை பார்த்து வணங்குறாரு. அங்கே மாஸ்டருக்கே மாஸ்டர் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ நினச்சா இங்கேருந்து ஓடுறதுக்கும் நீ நினச்சா அங்கே வந்து சேர்றதுக்கும் எப்படி தெரியுது உனக்கு? எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் வந்திருக்க? அதுவும் ரொம்ப பாவமாக வர கேட்குற மன்னிப்பு. சரி விடுங்க, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததையும் பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு கூட இருக்க அவர் சொல்ல, நீ கொஞ்சம் வாய மூடு. ஒன்று மாதிரி ஒருத்தவனை சூஸ் பண்ணி உனக்கு ப்ராப்பரான லைஃப் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி உனக்கு எல்லாமே ப்ராக்டிஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்கான் அந்த ஜின் பையன். அந்த ஆரஞ்சு சட்டை தான் ஜின். ஹீரோவுக்கு கிக் பாக்ஸிங் ட்ரைனராக இருந்திருப்பாரு. நீ நினச்ச நேரத்துக்குலாம் அங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் எழுந்து போக, ஹே பசங்களா பாருங்க, இவர் தான் உங்களோட சென்பை. இவரு இல்ல வேணாம் விடுங்க. சென்பை அப்படின்னா சீனியர் பர்சன் அப்படின்னு அர்த்தம். மாஸ்டரே வந்துட்டாரு டைரக்டா, இந்த அவனோட பேண்டேஜை வைன் பண்ணு, நீ யாருன்றதை காட்டு, உன்னால பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நான் எங்க மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தேன். உன்னால ரிங்ல இறங்கி சண்டை போட முடியாதுன்னா தயவு செஞ்சுங்கிறத நீ கிளம்பிடும், உனக்கு எங்க இடம் இல்லை, நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். இப்ப ஹீரோ உட்காந்து ஒர்க் பார்த்துட்டே இருக்க ஹீரோயின் நடந்து போறா ரோட்ல. இங்க வருவாளா இல்ல அப்படியே போயிடுவாளா என்ற எதிர்பார்ப்புல பாக்குறான். ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே போலாம் அப்படின்ட்டு வந்ததும் இவன் டோர்லாம் ஓபன் பண்ணி விடுறான். ஹீரோயின் எடுத்து சாப்பிட்டு கொடுத்துருப்பாள். அந்த பாக்ஸை ரிட்டர்ன் பண்றான். நல்ல டேஸ்டியா எம்மியாவே இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஓ பரவாயில்ல, கின்மோக்யூசே செடியில இருந்து பூ பூத்து இருக்கு போல இருக்கு. ஸோ இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் நோட் பண்றான். இப்ப 2 பேரும் உள்ள போயிட்டு டிராமா பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் விண்டோ ஓபன் பண்ண சொல்லுவா. இவனும் ஓபன் பண்ணி விட்டதும், நீங்க எதனா எக்ஸசைஸ் பண்ணீங்களா? என்னடா அது ஏதோ ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கேன்ட்டு கீழே குடிஞ்சு பார்த்தா அவன் ஷூவை கழட்டி விட்டுருப்பான். திரும்ப போட்டுக்கிட்டு, என்னால பார்க்க முடியாட்டியும் மத்த சென்சஸ்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். முன்னாடி ஒரு ஓல்டு மேன் இருந்தார்ல, அவர் நல்ல பர்சன் தான். அவருக்கு நிறைய கஷ்டம் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் என்ன மாதிரியான பர்சன் முத கொண்டு என்னால புரிஞ்சுக்க முடியும். சரி, நீ எப்படிப்பட்ட பர்சன் நான் கெஸ் பண்ணவா? நீ எப்ப பிறந்த? இயர் ஆஃப் ராட்டன் ரிப்ளை பண்ணதும், அப்போ உனக்கு ஒரு 48 அப்படின்னு பார்க்குறான்.
இல்ல 36. இவன் அத பத்தி எதுவும் சொல்லிக்கல. அப்படியே முழிக்கிறான். சரி ஓகே பரவாயில்லன்னு. என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னதும், நான் உன்ன கேட்கல. டிராமால வரால அந்த ஹீரோயின கேட்டேன். அவங்களா ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, டாப் போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களோட ஷூஸ் நான் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு பின்னாடி இருக்கிறான். என்ன இயரிங்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டதும், உங்கள மாரி இயரிங்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ ரிப்ளை பண்ண, ஆனா நிஜமாவே அந்த டிராமால ஹீரோயின் இயரிங்ஸே போடல. என்னது என்ன மாரி இயரிங்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறா. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, போயிட்டு அவரோட காலை நல்லா கழுவுறாரு தேய்ச்சு. ஒரு நிமிஷம், இது கிளீன் பண்ற லேடி கொடுத்தாங்க, ஸோ நான் உங்களுக்கு தரேன். இது பீச்சஸா? அத வாஷ் பண்ணியா? அப்படின்னு கேட்டதும், அவன் கால வாஷ் பண்ணியிருப்பான்ல, அதனால ஆமா அப்படின்றான். இத நீ வாஷ் பண்ணனா இதோட ஃப்ளேவர் போயிடும். சரி பரவால்ல, நான் ரீஃபைன் பண்ணிக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட் அண்ட் என்னோட பேரு கஷிவகி அகாரி அப்படின்னு கைய குடுக்குறா. இவனும் கைய குடுத்ததும், உன்னோட கை ரொம்ப ஹார்டா இருக்கே, என்ன மாதிரியான வேலை பார்க்குற அப்படின்னதும் அவன் கை எடுத்துடுறான். சரி ஓகே நான் கிளம்புறேன். நான் அடுத்த வாரமும் அங்க வரலாமா அப்படின்னு கேட்குறா. தாராளமா வரலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் வீட்ல போயிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க, தண்ணி வந்து லீக் ஆகிட்டு போயிருக்க சவுண்டு கேட்குது. எந்த ரீசனால இப்படி இருக்குன்னு அவ ட்ரை பண்ணுவா, பட் ஆனால் ஸ்கிப் ஆகி விழுந்துருவா. எங்க ஹீரோ என்ன பண்றாரு, அவரோட ஜர்க்கி எல்லாம் நல்லா உதறி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே ஸ்லோவா கண்ணை மூடிட்டு அந்த சவுண்ட் அப்சர்வ் பண்றப்போ ஹீரோயின் அந்த ஸ்டிக்கை வச்சு நடப்பால, அந்த சவுண்டு கேட்டு அப்படியே ஸ்மைல் பண்றாரு. ஹீரோயினும் வந்துட்டா. இப்போ டிராமா ஒரு சைட் ப்ளே ஆகுது. புது ஷூ வாங்கியிருக்கியா, புது ஷூவோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றா. அந்த டிராமால ஐ எம் கிளாட் தட் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்ற வார்த்தை வருது. இவ திரும்ப ரிப்ளை பண்றா, ஐ எம் கிளாட் தட் ஐ எம் இன் லவ் வித் யூ. ஹீரோவில் அப்படியே நோட் பண்ண, சரி ஹேண்ட்ஸமா இருக்கானா அவன்? அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆனா ஒரு பிளே பாய் பிங்க் ஹேரோட இருக்கான் அப்படின்னு உடனே சிரிச்சுட்டு, நான் ஒன்றை பத்தி கேட்குறேன், நீ எப்படி இருப்ப? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நீ ஹேண்ட்ஸமா இருப்பியா எப்படி? அது அப்படின்னு எழுதுதும், சரி ஓகே அப்போ நீ ஹேண்ட்ஸமா இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை ஓகேவா, மனசு நல்லா இருந்தாலே போதும், ஹேண்ட்ஸமா இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சிரிக்கிறேன். அவனு ஸ்மைல் பண்ணுறான். சரி ஓகே நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் போகிறப்போ ஒரு கார் பார்க்கிங்குள்ளே வரப்போ அப்படியே விழுந்துருவா. ஹே நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறா. நான் ஓகே தான் அப்படின்னதும், கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும்ன்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு கட்டெல்லாம் கட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. ஆமாம் உன் பேர் என்ன? உன்னை நான் ஹே நான் கூப்பிட முடியும்? அது என் பேரு கொஞ்சம் எம்ப்ராசிங்கா இருக்கும். உன்னோட சொந்த பேரு சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குற? நான் வேற எப்படின்னு கூப்பிடுறது? அது என்ன சொல்ல வர நீ அப்படின்னு கேட்குறா. இப்போ 2 பேரும் நடந்து போறப்போ, ஒரு நிமிஷம் பிரேக் டைம். எனக்கு கொஞ்சம் பெயினா இருக்கு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறா. ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்றாரு, சரி ஓகே நீ என் மேல ஏறிக்கோ, நான் உன்னை லிஃப்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போறேன். இதுக்காக நீ வருத்தப்படுவ வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், இல்லை பரவாயில்ல நான் வருத்தப்படலை நீ ஏறிக்கோ அப்படின்னதும், அவங்க அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஏறுறாங்க. தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. எப்படி போகணும்னு கேட்டுட்டு, அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸாக இருக்கு. நான் தான் சொன்னேன்ல நீ கண்டிப்பாக அதுக்காக வருத்தப்படுவ அப்படின்னு சிரிக்கிறா. இருந்தாலுமே இவர் வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ஹீரோயின் வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறப்போ அங்கேயுமே வந்து ஸ்டேர் கேஸ் தான். அதையும் தாண்டி இட்டுட்டு போய் வீட்டில் ரீச் பண்ணுறாரு. உனக்கு டயர்டா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஓகே தான் அப்படின்னதும், எனக்காக இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னதும், அந்த அடைச்சிட்டு இருந்ததெல்லாம் தண்ணி அது என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. அண்ட் எடுத்தா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதும், உங்களோட பேண்ட்ஸ் அப்படின்னதும், குடு குடு சரி நான் கிளம்பவா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு இவங்க போகிறாங்க. அந்த டைமில் இவர் வந்து பார்க்குறப்போ இவங்க ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த லேப்டாப் இருக்கும். ஸோ அதை வந்து இவர் டச் பண்ணி பார்க்குறாரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணுற விதமாக இதை கொடுக்குறேன், இது கான்சர்ட் டிக்கெட். உனக்கு ஃப்ரெண்ட் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போகலாம், 2 பேர் போகலாம் அந்த டிக்கெட்டில் அப்படின்னதும், ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றான். உனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சரி ஓகே அப்போ நம்ம 2 பேரும் போகலாமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு அண்ட் திரும்ப பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்லரில் இருக்காங்க. வெல்கம் அக்காரி. ஆமாம் என்ன மாதிரி கட் பண்ணணும்? ஆமாம் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா கிடைச்சிட்டாங்களா அப்படின்னதும், இல்லை இப்போ வீட்டில் இவங்களே மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்கப் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்க்குறாங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நம்ம கூட இந்த ட்ரெஸ்ஸில் தான் போக போகிறாங்க அப்படின்னு கெஸ்ஸில் இருக்கப்போ அண்ட் ஹீரோ வெளியே வெயிட் பண்ணுவாராம். ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸில் வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நோட் பண்ணுறாரு. போகலாம் அப்படின்ட்டு இப்போ கான்சர்ட்டில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம் வயலின் வாசிக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னதும் இவர் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ கான்சர்ட் முடிஞ்சு 2 பேரும் வராங்க. அதுக்கு முன்னாடி நீ கான்சர்ட்லாம் போயிருக்கேன், எத்தனாவது கான்சர்ட் அப்படின்னதும், அப்படிலாம் இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கான்சர்ட் வரேன். ஓ நிஜமாவா? எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் தான் பசிக்குது. சரி நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாமா பக்கத்தில் அப்படின்ட்டு இப்போ ஒரு பிளேஸில் போயிட்டு, ரொம்பவே எம்மியாக இருக்குது, என்னால் கிரில் பண்ணிக்க முடியாதுல்ல, அதனால தான் அங்கே கூப்பிட்டு வந்தேன். ஹீரோ கிரில் பண்ணதை பாஸ் பண்ணுறான். எப்படி தான் சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுது. அண்ட் துடைக்கிறதுக்கு துணி பார்த்ததும் லைட்டாக தள்ளி விடுறான். அண்ட் எடுத்து சிரிச்சுட்டே அட்ஜஸ்ட் பண்ணி தொடச்சிக்கிறான். இப்போ என்ன பேசுகிறா அப்படின்னா ஸ்கல்ப்சரை பற்றி
பேசிக்கிட்டு இருக்கா. இவ காலேஜ் படிக்கிற டைம்ல அந்த சிற்பக்கலையெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பா. அண்ட் எனக்கு கண்ணு இது மாரி ஆனதும் எல்லா விஷயத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே மறைஞ்சிடுச்சு. நாங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அடிக்கடி வருவோம். சொல்ல போணும்னா எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ட் இன்னொரு கிளாஸ் தரியா அப்படின்னதுக்கு இவன் ஒயின் குடுக்குறா. இவ வந்து குடிச்சிட்டே இருக்கப்போ, ஆமா நீ பார்க்கிங் பார்த்துக்கிட்டு இருக்கல்ல, அத தவிர நீ என்னென்னலாம் பண்ணுவ? ஒரு லிக்கர் ஷாப் இருக்கும். அங்க அந்த ஸ்டஃப்ஸ்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ! இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கியா? சரி உனக்கு டிவோர்ஸ் ஆகி பசங்க எதுனா இருக்கா? இல்லனா நீ உன்னோட ஒய்ஃப விட்டுட்டு வேற யாரு கூட நான் அஃபேர்ல இருக்கப்போ உன்னோட ஒய்ஃப் கண்டுபிடிச்சுட்டாங்களா? என்ன நீ சிரிக்க மாட்ற அப்படின்னு சிரிக்கிறா. இவன் என்ன கேட்கறானா, இப்ப என்னோட பாஸ்ட்ட பத்தி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? எனக்கு உன்ன பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. நீ பேசலனா அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? ஹீரோ அதுக்கு ஒரு மாரி கடுப்பா என்ன பேசிடுவான் அப்படின்னா, நீ இப்படி கூட சொல்லாமே. நீ சாப்பிடுறப்போ உன்னோட ட்ரெஸ்ஸ நீ செக் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். நான் டெய்லி சாப்பிடுறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என் ட்ரெஸ்ல பட்டுடும். சரி ஓகே. நான் ரெஸ்ட் ரூம் குயிக்கா யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹீரோவுக்கு இவன் பேசுனதே ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்ப வீட்ல வந்து விடுறா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, என்னால இன்னைக்கு நீ கொஞ்சம் கடுப்பான மாரி இருக்குல்ல. சரி ஓகே குட் நைட் அப்படின்னு போறா. ஒரு நிமிஷம். என்னோட பேரு ஆண்டோனியோ. ஆண்டோனியோ ஷினோசகிரோய். ஆமா இது என்ன உன்னோட நிக்நேமா? இல்ல இதான் என்னோட ரியல் நேம். இதுக்கு முன்னாடி நான் கிக் பாக்ஸிங் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம தவறான விஷயத்துல நான் ஈடுபட்டிருக்கேன். ஆனா இப்ப அது மாதிரி எதுவும் இல்ல. அதனால தான் என்ன பத்தி நல்லதா சொல்ல பெருசா எதுவும் இல்ல. அதனால தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். சாரி நானும் நிறைய அன்பிளசன்ட்டா உன்கிட்ட பேசிட்டேன். அப்போ நீ ஓல்டு மேன் இல்லையா? சரி ஓகே. இப்ப ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த மேனேஜர் பரதேசி இருக்கான்ல, "ஒரு நிமிஷம் என்னோட ரூம்க்கு வர முடியுமா?" அப்படின்னு சொல்றான். "ஓகே இதோ வரேன்" அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு, "வர சொன்னீங்களா?" அப்படின்னதும், "உட்காரு" அப்படின்னதும் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ஹீரோயின் கைய பிடிச்சு கிஃப்ட் தரான். "என்ன கிஃப்ட்? இப்ப தானே நீங்க கான்சர்ட் டிக்கெட்லாம் தந்தீங்க. உன்னோட பர்த்டே வருதுல்ல, பரவால்ல வச்சுக்கோ. இதுல நெக்லஸ் இருக்கு. போட்டா உனக்கு ரொம்பவே அழகா இருக்கும்." ஒரு பொண்ணு மூலியமா தெரிய வந்தது. ஒரு ஃபேமஸான ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட் இருக்கான். அங்க போலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கப்போ, "எக்ஸ்கியூஸ் மீ நேத்து ஒரு கஸ்டமர் பேசுனாங்கல்ல, அவங்க லைன் 3ல வெயிட் பண்றாங்க" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இன்ஃபர்மேஷன் குடுத்ததும், "ஓகே நான் வொர்க் பார்க்குறேன்னு" கிளம்புறா. இங்க ரெஸ்டோ பார்ல ஹீரோ, மாஸ்டர் அண்ட் ஜின் 3 பேர் இருக்காங்க. "நீ எதுக்கு பாக்ஸிங்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க முடியுமா?" "இல்ல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்னால முடியாது." "டேய் மாஸ்டரே வந்து கேட்கறாருல்ல, வாய திறந்து சொல்லுடா என்னன்னு." "நீ ஜிம்முக்கு வா. நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐம் சாரி" அப்படின்னு திரும்ப சொல்றான். "சரி இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த?" "ரூய் நீ அண்டர் கிரவுண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஃபைட் பண்ணிட்டு இருந்தல, அந்த ரிங்ல உன்னை பாக்குறப்போ நீ கண்டிப்பா அங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. வேர்ல்ட் சாம்பியன் ஆக வேண்டிய ஆள். நீ அந்த மாதிரி அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிறதே உனக்கு போதும்னு நினைக்கிறியா?" "சரி எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இப்படியே பேசாம இரு. நான் கிளம்பி போறேன்" அப்படின்னு மாஸ்டர் போறாரு. "நான் ஜெயில்ல இருந்தேன். 3 வருஷம் 5 மாசம்." மாஸ்டரும் ஜின்னும் அப்படியே பாக்குறாங்க. என்னடா சொல்றான் இவன்? "நான் அண்டர்வேர்ல்ட்ல போய் நிறைய ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வின் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அவங்க தான் சொல்லி தந்தாங்க." ஹீரோவோட ஷோல்டர்ல ஒருத்தர் கை வைக்கிறாருல, இவரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிராமா செரி மேஜிக் அப்படின்ற டிராமால அவர் ஒரு ஹீரோ. அதுல அவரோட ஆக்டிங் வேற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல டோட்டலாவே வேற மாதிரி இருக்கும். இதுல அப்படி நல்ல கெஸ்ட் ரோல்ல வந்திருப்பாரு. ஹீரோ என்ன பண்றாரு, அந்த அண்டர்வேர்ல்ட் டீம் கூட ஜாயின் பண்ணி இவர் நிறைய தப்பான செயல்ல ஈடுபடுறத ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேரையே சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. மத்தவங்கள மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்றது, காசு வாங்குறது, இந்த மாதிரியான அடிதடி விஷயத்தெல்லாம் இறங்கியிருக்காரு. இவங்க டீம்ல இருக்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தவரை சேஸ் பண்ணி பிடிச்சு அவரை செம்மையா போட்டு அடிக்கிறாங்க. "நீ வந்து இப்படி ரூல்ஸை மீறலாம், பணத்தை எடுத்துட்டு அப்படியே ஓடிடலாம்னு நினைச்சியா? நீ வந்து ரூல்ஸை மீறினதால உனக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. நான் உங்களை போய் பார்க்கணும். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய இருக்கு" அப்படின்லாம் கெஞ்சுறாரு. "எனக்கு ஃபேமிலியே இல்ல. நான் எங்க போய் சொல்றது?" அப்படின்னு இப்போ அந்த ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு சவுண்டு கேக்குது. நிறைய மன்னிக்க முடியாத குற்றங்களை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்க கிட்ட. இப்போ அந்த குழந்தைகள் காப்பகம்லாம் இருக்குல்ல, அங்க போறாரு. ஒரு சிஸ்டர் வந்து பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவரும் அங்கதான் வளர்ந்துருப்பாரு. "ஆண்டோனியோ வா வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? இங்க வந்த உடனே உனக்கு நிறைய ஓல்ட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதா? சரி அந்த பசங்க கூட நீ இன்னும் சேர்ந்து சுத்திக்கிட்டு தான் இருக்கியா?" அப்படின்னு கேக்குறப்ப அவன் கையை காட்டுறான். அந்த கையில ஒரு மார்க் இருக்கும். அதை வந்து அவன் அழைச்சிருப்பான். அவங்க கிட்ட இருந்து நீ விலகிட்டியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீயும் நல்லாவே ஸ்மைல் பண்ணலாம். நீ சிரிக்கிறப்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. இந்த ஸ்மைல மட்டும் மறந்துடாத அப்படின்னு ஒரு பாசிட்டிவா பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. அந்த ஹோம்ல இருக்க பசங்க நிறைய ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல சிஸ்டர் ஒன்னு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த அதை வச்சுக்கோ. இங்க இருக்க பசங்களாம் தான் இதை செஞ்சது. நீ யாரனா ஒரு குட் பர்சனை மீட் பண்ற அப்படின்னா அவங்க கிட்ட அதை கொடு அப்படின்னு இவன்ட்ட கொடுக்குறாங்க. ஜீசஸ் கிட்ட போய் நிக்கிறப்போ இவனுக்கு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. குட்டி வயசா இருக்கப்போ இவன் ஒரு பையனை போட்டு அடிச்சிருப்பான். "எனக்கு வலிக்குது விட்டுரு" அப்படின்றான். இவன் அப்படியே கையை பிடிச்சிட்டு அந்த ஆங்கர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க டைம்ல அந்த கேங்ஸ்டர் பாத்தீங்க தெரியுமா அண்டர்வேர்ல்ட்ல, அவன் வந்து குட்டி வயசா இருக்கப்போ ஷோல்டரை பிடிச்சி என்ன சொல்றான் அப்படின்னா, "நீ இதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை" அப்படின்றாரு அவரு. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வரப்போ, "இதுதான் அவனோட வீடா?" அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. "மேனேஜர் நீங்களா?"
பக்கத்துல காஃபி ஷாப் இருக்கு. நம்ம வேணா அங்க போய் பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு இவருமான கதவு திறந்து உள்ள போறாரு. அவ சாவி போட்டுருவா அதுக்கு முன்னாடி. நீங்க ஒர்க் பத்தி எதனா பேச போறீங்களா அப்படின்னு கேக்குறா. இங்க எப்படி நீ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இல்ல? பார்வையே இல்லாம தான் உன்னோட யூனிவர்சிட்டில இருந்து நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தியா? பெரிய விஷயம் தான். நீ நல்ல ஃபேமஸான பர்சன் தான் போல இருக்கே அங்க. இத நீ இன்னும் ஓப்பனே பண்ணலையா? நீங்க ஒர்க் பத்தி தான் பேச வந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க வீட்டுக்கு கிளம்பலாமே. நம்ம நாளைக்கு ஆஃபீஸ்ல பேசிக்கலாம். நீங்க வா அங்க வந்து உட்காரு அப்படின்னு கைய பிடிச்சு தரன்னு எடுத்து உட்கார வைக்கிறாரு. அந்த செயின போடுறாரு. இவளுக்கு சுத்தமாவே கம்ஃபர்டபுளா இல்ல. செயின போட்டு, நினைச்சத விட உனக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. பலார்னு கணத்துல ஒரு அற விடுவாளாம். இந்த ஆள் இவள கீழே தள்ளி விட்டுடுறான். இவ பேக்ல இருந்து சேஃப்டியா இருக்கட்டும்னு ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ணுவா. கொஞ்சம் நிறுத்துன்னு சொல்றான்ல, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவும் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி பலார்னு அறையறான். உனக்கு பெயின் என்ன பிடிக்காதுல்ல? இப்ப பாரு அப்படின்னு சொல்லி இவன் தப்பா எடுக்கணும்னு ட்ரை பண்ணதும், இல்ல வேணாம் என்ன விட்டுரு, என்ன மன்னிச்சிடு அப்படின்லாம் எவ்வளோ கெஞ்சுறான். அவன் கேட்கல. கரெக்டா ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. யாரா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓல்டு மேன் நீயா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவை ஸ்டார்டிங்ல இருந்து ஓல்டு மேன் அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணியிருப்பா அவ. அதனால அப்படி கூப்பிட்டதும் இவன் செம்ம அடிக்கிறான் போட்டு. நான் அவளோட மேனேஜர் கையடுறா நீ அப்படின்றான். இன்னுமே சரியா வாங்குன்னு வாங்குறான் ஹீரோ. தயவு செஞ்சு நான் சொல்றது கேக்குறியா? கொஞ்சம் நிறுத்து அப்படின்லாம் ஹீரோ இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக என்ன பண்றானா, ஹீரோவோட கையெடுத்து அந்த பரதேசி மேனேஜர் வாயில வச்சு விரல உடச்சு விட்டுடுறான். இதுக்கப்புறம் உன்னை அந்த சைடு பார்த்தேன், அவகிட்ட தேவையில்லாம வச்சுக்கிட்டேன், உன்னை கொன்னுடுவான் அப்படின்றான். இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். நீ ஓகேவா அப்படின்னு கேக்குறான். உன்கிட்ட நான் எவ்வளோ சொன்னேன்ல, அவர் அடிக்காத விட்டுரு அப்படின்ட்டு. ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நாளைக்கு நான் எப்படி வேலைக்கு போவேன்? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போறியா? வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியும் இது மாதிரிலாம் இருக்காங்கன்ட்டு. ஆனா அடுத்த நாள் நான் எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுட்டு என் வேலையை நான் பார்க்கணும். என்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் இந்த ஊர்ல நிறைய பேர் வேலை கொடுக்கறதுக்கு என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு வேற ஒரு வேலை கிடைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் இல்லாம நான் வாடறதுக்கே எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை பாத்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு. நீ இப்படி பேசுறது எனக்கு என் மேலே எவ்வளோ பரிதாபமா ஃபீல் பண்ண வைக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு கத்தி அழுதுகிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான்னா, அந்த சிஸ்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, குட் பர்சன் யாரனா பார்த்தனா நீ குடு அப்படின்ட்டு, இவன் அதை வந்து டேபிள்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் நல்லா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோனோட ஒர்க் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வரப்போ ஹீரோயின் வெயிட் பண்றா. நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். பட் நான் குட்டா ஒன்றும் ஃபீல் பண்ணல. இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருந்தனா என்ன நீ வெளியே கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டதும் அமைதியா இருக்கான். ஏன்னா நீ எதுவுமே சொல்ல மாட்ற, ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துப்பேன்னு அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட. உன்னால வெளியே கூட கூப்பிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன் போகலாம் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் லாங் டிரைவ் போகிறாங்க. பீச்சில் போயிட்டு ரீச் ஆகுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சூப்பராக ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடி முடிச்சுட்டு உட்காந்து இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ ஹீரோ என்ன சொல்கிறா, எனக்கு பெருசாக அதில் குட் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எங்கள் அம்மாவோட ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க கூட இருந்தது இந்த பீச்சில் வாக்கிங் போனதில் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஓஷனை நோக்கி அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை தூக்கிக்கிட்டு. என்னையும் அவங்க கூட சேர்த்து தற்கொலை பண்ணுற முடிவில் தான் இறங்குனாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. நான் மட்டும்தான் உயிர் பொழைச்சேன். இதை பற்றி நான் யோசிக்கிறப்போ அவங்க கூட சேர்ந்து நானும் இறந்துருக்கலாம் அப்படின்லாம் நினச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்கிறா, சீ கிளாஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்றா. ஹீரோயினும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்துட்டு இதே தான், இதை வச்சுக்கோ. ஒருத்தவங்களோட லைஃப்பில் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்க, அவங்க தான் கைண்டான பர்சனாக மாறுவாங்களாம். இந்த சீ கிளாஸ் ஒரு சாம், நம்ம 2 பேரையும் ஒன்றா வச்சுக்கோ. இப்போ ஹீரோ வேற லெவலில் மாஸ் பண்ணுறாரு. கிக் பாக்ஸிங்கோட ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான எக்ஸசைஸும் பண்ணுறாரு. ஆல்ரெடி மூவியோட ஸ்டார்டிங்ல பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணுவார்ல, அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரப்போ ஒருத்தர் டாக் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போறாரு. இதை நோட் பண்ண அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஹீரோயினுக்கு அழகான ஒரு டாக் வாங்கிட்டு ப்ரெசென்ட் பண்றாரு. இந்த உன்னோட பாடி கார்டு அப்படின்னு கொடுக்குறாரு அழகா. இப்போ வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னதும், நீயே சொல்லுனதும், இல்லை காட் ஃபாதரான நீ தான் சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், சுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ அகைன் ஹீரோயின் வீட்டிலே இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோயினுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கோ அது எல்லாத்தையும் மாற்ற சேஞ்ச் பண்றாரு. ஹீரோயினை அழகா கைப்பிடிச்சு அப்படியே கூப்பிட்டு வராரு. நடுவில் டிஸ்டர்பன்ஸா ஒரு இது இருக்கும், அதை ஃபுல்லாவே ஒரு பேத்து எடுத்திருப்பாரு. நீ எடுத்துட்டியா, ரொம்பவே இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொன்னதும், இப்போ ரூம்ல வந்து சன்லைட் உள்ள வராம இருக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் வச்சு எல்லாமே ஒட்டியிருப்பா, அது எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. டாகுக்கும் அழகான ஒரு வீடு கட்டி தராரு. இப்போ நீ சன்லைட்டை ஃபீல் பண்ணலாம், அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னதும், பரவாயில்ல ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு அப்படி ஹீரோவோட கன்னத்தில் கை வச்சதும் இவர் என்ன கேட்குறாருன்னா, உன்னோட லேப்டாப்பில் ஒரு வேர்ட்ஸ் எதுவும் எழுதியிருக்கல, அது என்ன கோட்ஸ் அது? அதுவா ரோமியோ ஜூலியட்லேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு லைனு, ஹர் ஐஸ் டிஸ்க்ளோசஸ் ஐ வில் ஆன்சர் இட், இந்த லைன் தான் அப்படின்னு சொன்னதும், நான் உன்னோட ஃபேஸை பார்க்கணும், கொஞ்சம் கிட்ட வரியா அப்படின்றா. இப்போ ஹீரோயின் அவனை அப்படியே தொட்டு பார்க்குறா.
என் கண்ண பாரு அப்படின்னு சொல்றா. பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டதும், பார்க்குறேன் அப்படின்னு சொல்றா. நீ பொய் சொல்றியே அப்படின்ட்டு இப்போ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா நெறைய காம்படிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணி வின் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோயின் ஒரு பக்கம் என்ன பண்றா, எப்படி மசாஜ் பண்றது அப்படின்றதெல்லாம் அவளே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அது மட்டும் இல்லாம அவ காலேஜ் டைம்ல ஸ்கல்ப்சரிங் படிச்சிருப்பா. வீட்ல இருக்க டைம்ல ஸ்கல்ப்சரிங் திங்ஸ்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்றா. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் மடியில படுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. சரி ஒரு நிமிஷம் நீ திரும்ப அப்படின்னதும் திரும்பி படுக்கிறான். இவன் என்ன பண்றானா, அந்த படிச்சிருப்பால திரும்ப அதை செக் பண்ணிட்டு எப்படி மசாஜ் பண்ணணும்னு இது பண்றா. அப்படின்னு கத்துறான். என்ன வலிக்குதா அப்படின்னதுக்கு, இல்ல நல்லா குட்டா இருக்கு, நல்லா குட் ஃபீலா இருக்கு அப்படின்னதும், இதெல்லாம் ஏன் நீ படிக்கிற அப்படின்னு கேக்குறான். எப்படி இருந்தாலும் உனக்கு பெயினா இருக்குன்னு என்ன மசாஜ் பண்ண சொல்லுவல்ல. இப்போ ஹீரோ அப்படியே டர்ன் பண்ணி, அக்காரி உனக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாமே நீ பண்ணுன்னா, நீ ஸ்கல்ப்சரிங் பண்றல்ல, அதை கண்டினியூ பண்ணிட்டே இரு. நான் நிறைய மேட்ச் வந்து வின் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். அது மூலியமா நிறைய காசு வரும். அதை வச்சு நம்ம ஒரு ஷாப் ஓபன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டெலிவர் பண்ணணும் அப்படின்னாலும் திங்ஸ் எல்லாம் நான் டெலிவர் பண்றேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோ இன்னொரு மேட்ச்ல இருக்காரு. இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா போற மாதிரி தான் தெரியுது. ஹீரோ செம அடி வாங்குறாரு. என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டே இருக்க டைம்ல பொழந்து கட்டிடுறாரு. திரும்ப அந்த மேட்சையும் வின் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அண்டர் வேர்ல்ட் லீடர் இருப்பாருல்ல, ஒரு சீன் உங்களுக்கு காமிச்சிருப்பான். அவர் கையில கூட அந்த மார்க் இருக்கு பாருங்க. இந்த அண்டர் வேர்ல்ட்ல இருக்கவங்க எல்லார் கையிலுமே அந்த மார்க் இருக்கும். ஸோ அவர் காதுல போய் ஒரு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ கண்ணுல சரியான அடி வாங்கி வச்சிருப்பாரு. உடனே ஜின் கிட்ட என்ன கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் அதை நீங்க சரி பண்ண முடியுமா கண்ணு அப்படின்னதும், என்னடா என்னாச்சுன்றாரு. ஒன்றும் இல்லை, அவ இதை செக் பண்ணானா கொஞ்சம் மேட் ஆயிடுவா அப்படின்னதும், புரியுது புரியுது காதலுக்கு கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை சரி பண்ணி விட்டுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் நடந்து வர டைம்ல அண்டர்வேர்ல்ட் கேங் லீடர் இருப்பார்ல, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்டோனியோ அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னதும், அப்போ நீ காசு கொடுத்தாலும் ஃபைட் பண்ண மாட்டியா அண்டர்வேர்ல்ட்ல வந்து அப்படின்லாம் கேட்குறாரு. நான் இனிமேல் இந்த பக்கம் கூட போறதா இல்லை, வாங்க ஜின் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து வராங்க. இப்போ ஹீரோயின் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரியே அப்படியே ஃபேஸை ஃபுல்லாக செக் பண்ணுறா. ஓகே எதுவும் வீங்கின மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றா. இப்போ 2 பேரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு சாங் ப்ளே ஆகுது. இந்த சாங் உனக்கு ரொம்ப ஃபேவரட்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த சாங் கேட்குறப்போ நம்ம எங்கேருந்தோ வந்திருப்போம்ல, அந்த பிளேஸ்க்கு நம்ம திரும்ப போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ வந்து கல்லறைக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா அம்மாவோட நினைவு நாள். இவ இப்போ இவளோட ஸ்டோரிலாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஆக்சுவலா நாங்க 3 பேரும் ஜாலியா ட்ரிப் போயிட்டு இருந்தோம் கார்ல. நான் தான் டிரைவ் பண்ணேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது எல்லாமே. அண்ட் என்னாச்சுன்னா, டக்குன்னு ஏதோ என்னை டைவர்ட் பண்ணுற மாதிரி யாரோ ஒரு ஆள் ஒரு பில்டிங்கில் இருந்து எரிஞ்சு அப்படியே விழுந்தாரு. அதை பார்த்து நான் பயந்து கார் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அந்த கார் ஆக்சிடென்ட்ல எங்கள் அப்பா அம்மா ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னோட கண் பார்வையும் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒன்று மாதிரி ஒரு நல்ல பர்சனை நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் ஷேர் பண்ணேன். இவனா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அவனோட பாஸ்ட்ல அந்த பொண்ணுக்கு லிங்க் ஆகுற மாதிரி. ஹீரோயின் ஒரு பக்கம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போ ஹீரோ சைடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. இவர் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் அந்த அண்டர்வேர்ல்ட் கேங்ல சுத்திட்டு இருப்பார்ல, அப்போ ஒருத்தர் வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல என்ன ஆயிடும், நீ ரூல்ஸை மீறிட்ட, உனக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. போலீஸ் அந்த பக்கம் வந்து கதவு தட்டுறாங்க. போலீஸ் கதவு தராங்க அப்படின்னு, இதுக்கு மேல என்னால முடியாது, போலீஸும் வந்துட்டாங்க, உன்கிட்ட மாட்டினாலும் நான் அவ்வளவுதான், அதனால என்னோட ஃபேமிலியை மட்டும் பத்திரமா நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ட்டு ஆல்கஹால் ஊத்திட்டு அப்படியே ஃபயர் வச்சுட்டு அங்க மாடியில இருந்து அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு கீழே குதிக்கிறார். ஹீரோவுக்கு இது பெரிய ஷாக்கு. இந்த டைம்ல தான் ஹீரோயின் கார் ஓடிட்டு உங்க ஃபேமிலி கூட வரப்போ இந்த சீனை பார்த்துடுவா. அந்த ஆளு பில்டிங்ல இருந்து அப்படியே குதிச்சு எரிஞ்ச நிலையில பார்த்துட்டு தான் அந்த ஆக்சிடென்டே ஆயிருக்கும். ஹீரோவுக்கு ரொம்பவே கில்ட் ஆயிடும். தெரிஞ்சும் தெரியாம நம்ம இந்த மாதிரி மத்தவங்களோட லைஃபை வந்து இது மாதிரி அன்ஹாப்பியா ஆக்கிட்டோமே. இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவனுக்கு எப்படி நிம்மதியான ஒரு நிலை இருக்கும். போயிட்டு பாக்ஸிங் நல்லா பண்ணிட்டு அவனால முடியாம அப்படி கீழே விழறான். இப்போ ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கப்போ அண்டர்வேர்ல்ட் கேங் லீடர் வெயிட் பண்ணுவாராம். இதை ஹீரோ பார்த்ததும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கேரட் கட் பண்ணுவா. அவளுக்கு வந்து ஏதோ கிட்ட தெரிகிற மாதிரி இருக்கு டக்குன்னு அந்த கேரட். என்னடா அது மாதிரி தெரியுதுன்னு கண்ணு அது மாதிரி பண்ணுவா ஒரு பக்கம். அண்டர்வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அந்த டீம் கூட நீ ஃபைட் பண்ண அப்படின்னா உனக்கு நிறைய காசு தர, உன்னால நிறைய பேர் இறந்துருக்காங்க சொல்ல போனோம் அப்படின்னா. சின்ன வயசுலேருந்தே நீ எனக்கு நிழலாக இருக்கல்ல, அதே நிழலாக இப்பயும் அந்த ஷேடாக நீ எனக்கு கூட இரு அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே அங்கங்கே தெரிச்சு கிடக்கு. இவன் எப்படியோ இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சி ஆஃபீஸில் குடுன்னு ஓடி போய் பார்க்குறா. என்னாச்சு உனக்கு? சாரி நான் கொஞ்சம் விழுந்துட்டேன், அதனால என்னோட ரிப்ஸ்லலாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னது. இப்போ டாக்டரை போய் மீட் பண்ணுறான். என்னாச்சு டாக்டர், எல்லாமே ஓகேவான்னு கேட்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த பொண்ணுக்கு பார்வை நல்லா இருந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணுக்கு பார்வை போயிருக்கு. இதை ரெண்டல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கான ஃபைனலாக ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணோட பார்வையை திரும்ப நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். இந்த ப்ராப்ளம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அந்த பொண்ணு பிளைண்டாக தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல,
இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, சின்ன வயசில் ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருப்பார்ல, அங்கே வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்க சிஸ்டர் பார்த்துட்டு உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு வந்துறாங்க. என்னாச்சு இந்த டைமில் வந்திருக்க அப்படின்னு கேட்டதும், சிஸ்டர் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். என்னால் மற்றவங்க அவங்களோட சந்தோஷத்தை இழந்துட்டு அன்ஹாப்பியாக இருக்காங்க. என்னோட லைஃப்பில் நான் முன்னாடி செஞ்ச பாவத்தெல்லாம் எப்படி போக்குறதுன்னு தெரியலன்னுலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ உனக்கு இப்போ இம்பார்ட்டண்டான பர்சன் யாரும் உன் கூட இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, பாஸ்ட்டை நம்மளால் எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் உன்னால் கண்டிப்பாக மன்னிக்க முடியும். இப்பயும் ஒரு சில விஷயத்த உன்னால் மாற்ற முடியும். இப்போது ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. நீ எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? உனக்கு கண்ணில் சர்ஜரி பண்ணால் உனக்கு பார்வை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு. அதை எனக்கு சொல்லணும்னு தோணலை, இப்படியே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படியே இருந்து நான் பழகிட்டேன். ஒருவேளை எனக்கு சர்ஜரி பண்ணி என் கண் பார்வை திரும்ப கிடைச்சது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வரும். எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த கஷ்டம் எனக்கு இருக்கும். எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது. பட் நம்மளோட ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம புதுசாக வீடு வாங்குவோம், நம்ம குழந்தை பெற்றுப்போம், அந்த குழந்தையெல்லாம் பார்க்கணும், என்ன பார்க்கணுன்னுலாம் உனக்கு ஆசை இல்லையா? சொர்க்கத்தில் இருக்க உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீ இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கோ, நான் நிறைய மேட்சஸ் வின் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் கண்டிப்பாக அதுக்கு மணி ரெடி பண்ணிவிடுவேன். ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, ஹீரோயினோட கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும், பார்வை கொடுத்து அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்களும் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போ இதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி நிற்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லை எதுவும் இல்லவா, உள்ளே போகலாம். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்வேர்ல்ட் குரூப் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோ டேரக்டாகவே அண்டர்வேர்ல்ட் லீடரை போயிட்டு மீட் பண்ணுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நான் அவள் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், உன்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, நான் அவகிட்ட இருந்து விலகியே இருக்கேன். பாரா ஹீரோயிக் மூமெண்ட்டா அப்படின்றாரு. சரி, நான் உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அண்டர்வேர்ல்டில் ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்ட அப்படின்னா உன் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இவன் என்ன கேட்குறான், ஓ அப்படியா, அப்போ எனக்கு ஃபுல் காசும் இப்போயே வேணும் அப்படின்றான். அப்படின்னு நல்லா எழுந்திருக்கானுங்க. உட்காருங்கடா இந்தா இதை அட்வான்ஸாக வச்சுக்கோ, நீ ஜெயிச்சதுக்கப்புறம் உனக்கு நான் ஃபுல் காசை தரேன். நடந்ததெல்லாம் இப்போ ஜின் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே என்ன பைத்தியக்காரனடா நீ, திரும்ப ஏன்டா அது மாதிரி பண்ணுற? இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவளுக்கு திரும்ப அந்த கண் பார்வையை நான் கொண்டுட்டு வரணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்கிட்ட காசு மட்டும் கேட்காத, என்கிட்ட இல்லைடா, என்கிட்ட நான் டோர்னமெண்ட்டில் வின் பண்ண காசு இருக்குது. இது அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, என்னை பற்றின உண்மை எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது. நான் டோர்னமெண்ட் போனால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, இன்டெரக்டாக அவளுக்கு நீங்கள் எல்லா ஹெல்ப்பையும் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிறாரு ஜின் கிட்ட. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கும் பயப்படாத, என்ன எல்லாமே சரியாயிடும். நீ சொன்னல நம்ம 2 பேரும் புது வீட்டுக்கு போவோம், குழந்தை பெற்றுப்போம், எல்லா சந்தோஷத்தையும் என்னோட கண்ணில் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ ஹேண்ட்ஸமாக இல்லையானோ என்னால் பார்க்க முடியும், நீ நினைக்கிறத விட நான் பார்க்க கொஞ்சம் கேவலமாக தான் இருப்பேன் அப்படின்னு சிரிக்கிறான் ஹீரோ. நம்ம இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு நர்ஸ் சொல்ல, சரி ஓகே கூப்பிட்டு போங்க அப்படின்றாரு. இப்போ வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின் வீட்டில் ஹீரோயின் கூட இருந்த மெமரிஸ் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த டாக் சுக்கு கிட்ட பேசுறாரு. நீ ரொம்ப சமத்து பையன் தானே, அக்காரி சொல்றது எல்லாமே நீ கேட்கணும், ஓகேவா? அவளுக்கு நீ ஒரு நல்ல பாடி கார்டா இருக்கணும், அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு அங்க இருந்து வராரு. இப்போ என்ன பண்றாருன்னா, ஒரு நெருப்பு மூட்டி, ரொம்ப கஷ்டமாவே இருக்கு இந்த சீன், எல்லாத்தையுமே போட்டு எரிக்கிறாரு ஹீரோயினுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு. இப்போ பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாவே இருக்கு. சொல்ல போனோம்னா என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ கண்டிப்பா தோத்துருவாரு அப்படின்ட்டு ஆப்போனன்ட்ல இருக்கவர் பெட் கட்டிடுவாரு. யாரை நம்பி தெரியுமா? அண்டர்வேர்ல்ட் லீடர் இருக்காரு தெரியுமா, அவர் தான் சொல்லுவாரு கண்டிப்பா அவன் தோத்துருவான், நீ தாராளமா பெட் கட்டலாம் அப்படின்ட்டு. இந்த மனுஷனும் வந்து பெட் கட்டிடுவாரு. அண்ட் ஆப்போனன்ட்ல வந்து ஃபைட் பண்றான்ல, அவன் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே ஜைஜாண்டிக்கா இருக்கான். அண்ட் இப்போ ஹீரோக்கு இருக்க ட்விஸ்ட் என்னன்னு சொல்றானுங்கன்னா, அது மாதிரி உன் ஆப்போனன்ட் வந்து லாஸ்ட் டைம்ல சேஞ்ச் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறானுங்க. பார்த்தா அவன் மலமாடு மாதிரி இருக்கிறான். பாத்தியா நாங்க எப்படி உனக்கு துரோகம் பண்ணிருக்கோன்னு அப்படின்னு வர அந்த பரதேசி சொல்லுதா. நம்மளுக்கே ஹீரோ என்ன ஆவான், ஜெயிச்சிருவானா தோத்துருவானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுப்பான். மேலே அவனுங்க 2 பேரும் உட்காந்து என்ன பேசுறானுங்க, கண்டிப்பா நீ அவன் மேலே பெட் கட்டலாம், அவன் கண்டிப்பா தோத்துருவான்னு அவனே ஏற்றி விடுறாரு அண்டர்வேர்ல்ட் லீடரு. அதை கேட்டுட்டு அந்த ஆப்போனன்ட்ல இருக்கவன் வேற ஹீரோ மேலே பெட் கட்டுருவான், தோத்துருவான்னு. ஃபைட்டு போயிட்டே இருக்கு, வேற லெவல்ல இருக்கும். தூக்கி போட்டு மெரிச்ச உடனே நம்ம நினைச்சிருவோம் அவ்வளோதான், ஹீரோ வந்து முடிஞ்சிருச்சு போல இருக்கு, அப்படியே நம்ம சோகமா கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு போக வேண்டியதா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வருவாரு பாருங்க, 2 கூத்து தான் வச்சு செஞ்சு விட்டுருவாரு. அவன் மயக்க நிலைக்கு போயிடுவான் அந்த மலைமாடு. இதை பார்த்த அண்டர்வேர்ல்ட் லீடருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா அது இப்படி ஜெயிச்சுட்டான், இதுக்குதான் நீ இவன் மேல பெட் கட்ட சொன்னியா, உன்னை நம்பி நான் பண்ண பாரு, என்ன சொல்லணும். ஹீரோ ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்வேர்ல்ட் லீடர் இருப்பார்ல, அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வேற பெட் கட்டியிருப்பாரு, அவர்கிட்ட இருந்து ஏதோ காசு அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு போல. கடைசியில் ஹீரோ வந்து ட்விஸ்ட் கொடுத்து வின் பண்ணிட்டார். ஹீரோ இப்போ அப்படியே அடி வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்க்க ஜின்னு வந்து அந்த காசை காட்டி அப்படியே அழறாரு. எப்படியோ நீ போராடி ஜெயிச்சிடுடா,
ஹீரோயினோட ஐ ஆப்ரேஷனுக்கு தான் இந்த காசு போகுது. ஹீரோ இப்போ ஃப்ரீ ஆயிட்டாரு. வந்து கால் பண்ணி கேட்குறாரு, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா அப்படின்னு. எல்லாமே சூப்பராக முடிஞ்சிருச்சு, பார்வை வந்துருச்சு அப்படின்லாம் ஜின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்ஃபர்மேஷனை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கவே. சரி ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு இப்போ நடந்து போயிட்டே இருக்கப்போ அப்புறம் என்ன, ஹீரோவோட பக்கமே அந்த அண்டர்வேர்ல்ட் லீடர் வரமாட்டாரு. ஆனாலும் சரி காண்டா இருக்கிறாருல கோவத்தில். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, வந்து நடந்து போயிட்டு இருக்க டைமில் காரில் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு ஹீரோ கீழே விழுற டைமில் என்ன ஆகும்னா, கார்லேருந்து ஒருத்தன் வந்து சச்சக்னு குத்திட்டு ஓடுருவான். யாருன்னா உள்ள இந்த அண்டர்வேர்ல்ட் லீடரும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் பிளான் பண்ணி போட சொன்னதே. ஹீரோயினுக்கு பார்வை வந்துடும். ஆனால் ஹீரோ எங்க 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 ஏன் அப்படி விட்டுட்டு போனா அப்படின்றதுலே அவ இருப்பா. ஹீரோயின் இருந்திருப்பாள். அந்த வீடை வந்து ஷிஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ படிக்கட்டிலே இருக்கப்போ ஒரு கொரியர் வருது. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பார்சல் இருக்குது. அண்ட் நேராக போய் மீட் பண்ணுறாங்க அந்த சர்ச்சுக்கு தான். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சிஸ்டர் சொல்லி ஸ்வீட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்டோனியோ மூலியமாக எனக்கு தெரிய வந்ததுமா, உன்னோட வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, அதுக்கு அவனும் ஒரு காரணமாக இருந்திருக்கான். அவனே அவனை ப்ளேம் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்கிட்ட கூட ரொம்ப வருத்தப்பட்டான், பாவ மன்னிப்புலாம் கேட்டான். உன்னோட சைடில் நிற்க அவனுக்கு தகுதி இல்லைன்னு அவனே ஒதுங்கிக்கிட்டான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் செம்மையா அழறா. இப்போ அவ காலேஜ்ல ஸ்கல்ப்சரிங் படிச்சிருப்பாள்ல. ஸோ என்ன பண்றான்னா, கண்ணை மூடிட்டு ஹீரோவோட ஃபேஸ் எல்லாம் டச் பண்ணி பார்த்துருப்பாள். ஸோ அது மாதிரி இவ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்பயுமே அவளால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, திரும்ப அழுதுட்டு தான் இருக்கா. இப்போ நம்மளுக்கு 2 years லேட்டர் 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டா காட்டுறாங்க. ஹீரோயின் கார்ல வந்து இறங்குறா. அவ ஓன் ஷாப்பை ஓபன் பண்ணிட்டா. அண்ட் சூப்பரா பிசினஸ் போய்கிட்டு இருக்கு. கடையில ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுவா. அவகிட்ட சுக்குவை பார்த்துக்கோ, அண்ட் நானும் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் ஷாப்பையும் பார்த்துக்கோ. ஓ, வாலண்டியருக்கு போறீங்களா? சரி ஓகே, போயிட்டு வாங்க அப்படின்னதும் அவள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த பொது சேவைலாம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா ஃப்ரீயா. அப்படி இருக்கப்போ ஒரு பெரியவர்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கா. எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு டக்குன்னு ஹீரோ பார்த்துட்டு அப்படி திரும்பிடுறா. உங்களுக்கு எதனா வேணுமா, உங்க பேர் என்ன, உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க. நீ என்னதான் கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டாமா. வந்து 4 நாள் மேலே ஆகுது, 2 வார்த்தை தான் பேசினான். என்னோட பேர் கஷிவகி அகாரி, நாங்கள் வாலண்டியராக வந்திருக்கேன், கொஞ்சம் திரும்புறீங்களா, உங்களுக்கு மசாஜ் பண்ணலாமா அப்படின்னதும் அவன் திரும்புறான். இவன் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கப்போ என் கையை அப்படியே மறைச்சிடுறான். அந்த சிம்பிள் எதனா பார்த்துட போகிறா, எதனா ஸ்ட்ரைக் ஆக போகுது அப்படின்ட்டு. இவன் ஒரு டவுட்டில் வந்து இவனோட பேரை பார்த்தா வேற பேர் இருக்குது. பேரே மாற்றிட்டான் ஆள். ஹீரோக்கு இது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். அவள் கிளம்பணும் அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹீரோயினோட ஷாப்புக்கு போகிறாரு. அண்ட் ஹீரோயினும் சுக்கவும் கரெக்டாக வெளியே போகிற டைமில் தான் நோட் பண்ணிட்டு உள்ள போறாரு. ஷாப்போட பேரே இன்டீரியர் ஷாப் அண்டோனியோ. ஹீரோவோட பேரை தான் வச்சிருக்காங்க. இவர் உள்ள போயிட்டு அதையும் சுத்தி பார்த்துட்டே இருக்கப்போ அந்த செடி கிட்ட போய் நிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன் இந்த மூவி ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு செடி காமிச்சிருப்பாங்கல்ல, இதோட பேரு கின்மோக்கியோசை. இதுல இருந்து பூ பூத்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் அந்த ஸ்மெல் அப்படின்னதும் இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இன்னும் அப்படியே சுத்தி பாக்குறாரு. ஹீரோயின் வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்போ அண்ட் சர்ச்சில் இருந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல மாதா போட்டு, அதை வந்து நோட் பண்ணுறாரு. பார்த்துட்டு அது ஓப்பன் பண்ணுறப்போ ஹீரோயினுக்கு பிடிச்ச சாங் வந்து ப்ளே ஆகும். ஒரு சீனில் பஸ்ஸில் போகிறப்போ இந்த சாங் கேட்குறப்போ திரும்ப அவங்க கூட சேர்கிற மாதிரி இருக்கும்னு ஹீரோயின் மென்ஷன் பண்ணியிருப்பா. அதை கேட்டே ஒரு மாதிரி எமோஷ்னலாக கடையில் வேலை செய்கிற பொண்ணு நோட் பண்ண, இது ஆக்சுவலாக சேல்ஸ்கள் என்னாச்சு அப்படின்னதும் இல்லை ஒன்றும் இல்லை தேங்க்யூ அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கப்போ ஹீரோயின் அந்த பக்கமாக தான் போயிருப்பா போல இருக்கு. டாக் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு சுக்கோ என்ன பண்ணுறான், அப்படியே ஓடி வந்து ஹீரோ மேலே ஜம்ப் பண்ணி, அவனுக்கு தெரியும்ல இந்த ஸ்மெல்லு, கொலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். தெரிஞ்சவங்கள பார்த்தா ஒரு ஆனந்தம் வரும்ல, அது மாதிரி உடனே ஹீரோயின் வந்துட்டு சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தனே நீங்கள் தானே, அது தப்பா எடுத்துக்காதீங்க, அதனால் அடிபட்டுருச்சா, எங்கே போகணுன்னு சொல்லுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி நடந்து போகிறாரு. ஆனால் வந்து சுக்கு குலைச்சிக்கிட்டே இருக்கான். ஏய் சும்மாருடா, ஏன்டா அது மாதிரி பண்ணுற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. வரமாட்டான், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஷாப்பில் போய் ரீச் ஆன உடனே அங்கே இருக்க பொண்ணு என்ன சொல்கிறா, ஒரு கஸ்டமர் வந்தாங்க, கின்மோக்கியோசை பிளான்ட் வாங்கினாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல அந்த மியூசிக் பாக்ஸ், அதை ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னதும் அவர் பார்க்க எப்படி இருந்தார் அப்படின்னதும் அங்காடையாளம் சொல்கிறப்ப அப்படியே மேட்ச் ஆகுது. ஒரு நிமிஷம் நீ சுக்கு இந்த ஹேண்ட்பேக்கையும் பிடிச்சிக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடி போகிறா. அண்ட் அங்கே போயிட்டு பார்த்தா ஹீரோ இல்லை, அங்கே ரோட்லேயே அப்படியே விழுந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பீச் சைடு தான் நடந்து போய்கிட்டு இருக்காரு. இங்கே ஆல்ரெடி ஹீரோவும் ஹீரோயினும் வந்து விளையாடி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாரு, கடலை நோக்கி அப்படியே நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. தற்கொலை பண்ணுற முயற்சி தான் வந்திருக்காரு. சொல்ல போனோம் அப்படின்னா எவ்வளோ பெயினில் இருந்திருப்பாரு. அப்போ ஹீரோயின் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாளாம். அண்டோனியோ அப்படின்னு கத்துறா. இந்த பிளேஸ்க்கு தான் நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேருமே இங்கேருந்து ஒன்றா கிளம்பிடலாம், என்னோட கண்ணை பாரு, வெல்கம் ஹோம் அப்படின்றா. இப்போ ஹீரோவுக்கு செம்மையாக இருக்குது, ஹீரோயினுக்குமே செம்மையாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க பீச்சில். 2 பேருக்கு அப்புறம் அவங்களோட ஃப்யூச்சரை சூப்பராக ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் இதோட இந்த ஸ்வீட்டான அழகான மூவியை முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு மூவியில் மீட் பண்ணலாம். அண்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.